வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்றுடன் நிறைவு. உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் ஏற்பாட்டில் உலகை வழிநடத்த அன்பால் எம்மை போஷியுங்கள் என்ற தலைப்பில் சிறுவர் தின விழா. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் நடைபெற்ற வடக்கு மாகாண யாழ் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல். ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலைக்கு பின்னால் இருந்த குழுவில் சமீபத்தில் மெத்தனிய பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட அருண விதானகமே கஜாவும் இடம்பெற்றிருந்தது உறுதி. இனி விரிவான செய்திகள். உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சின் ஏற்பாட்டில் உலகை வழிநடத்த அன்பால் எம்மை போஷியுங்கள் என்ற தலைப்பில் சிறுவர் தின விழா புதன்கிழமை அலரி மாளிகையில் நடைபெற்றது. விழாவில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய உரையாற்றும் போது சிறுவர்கள் தொடர்பான முக்கிய கருத்துக்களை வெளியிட்டார். அவர் கூறுகையில், நாட்டின் மக்கள் தொகையில் சிறுவர்கள் சுமார் 31% உள்ளனர். அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் முக்கிய கடமையாகும். இந்த ஆண்டு சிறுவர் தினத்தின் கருத்தாயம் அன்பால் எம்மை போஷியுங்கள். உண்மையில் குழந்தைகள் எந்த நிலையிலும் பாதுகாப்புடனும் உரிமையுடனும் அன்பும் கருணையும் நிறைந்த சூழலில் வாழ வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கம். இதேவேளை கடந்த ஒரு வருடத்தில் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சு பல்வேறு சட்டத்திட்டங்களை, கொள்கைகள் மற்றும் செயல் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியிருந்தார். அதற்கான முக்கிய நடவடிக்கையில் நிறுவன பராமரிப்பில் உள்ள மற்றும் தெருவில் வாழும் சிறுவர்களுக்கு 5000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு, வன்முறைகளுக்குள்ளான சிறுவர்களுக்கு பாதுகாப்புடன் சாட்சியம் அளிக்கக்கூடிய டிஜிட்டல் வசதி, சாட்சி அமைத்தல் அறைகள், சிறுவர் நலனை உறுதிப்படுத்தும் சட்டங்கள் மற்றும் மூலோபாயங்கள் நடைமுறையில் கொண்டு வரப்பட்டுள்ளது. சிறுவர்கள் மீது நடைபெறும் வன்முறை குறித்து அரசாங்கம் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் அதனுடைய தொடர்ச்சியாகவே சிறுவர் சித்திரவதையை தடுக்கும் சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சித்திரவதைக்கு எதிரான சட்டம் என்பது ஒழுக்கத்திற்கு எதிரானதல்ல. வன்முறையை தடுக்க வகை செய்யும் ஒரு சட்டம் மட்டுமே. ஒழுக்கம் என்பது முக்கியமான ஒன்று. ஆனால் அதற்காக குழந்தைகளை வற்புறுத்துதல் அல்லது சித்திரவதை செய்ய முடியாது. சிறுவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று எங்களுக்கு திட்டமில்லை. தவறுகளை செய்யும் நிலையில் செய்வதை தடுக்கவே இந்த சட்டங்கள். ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சமூக தலைவர்கள் குழந்தைகளுக்கான நல்வாழ்வை முன்னெடுக்க வேண்டும். பாதுகாப்பான குழந்தை பருவம் தான் படைப்பாற்றல் மிக்க எதிர்காலத்தை உருவாக்கும் என்ற எண்ணத்தோடு அரசாங்கம் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது எனவும், மனிதநேயம், அன்பு, உணர்வு பூர்வமான கல்வி சூழல் ஆகியவற்றை புதிய தலைமுறையை கட்டமைக்க அவசியமானவை என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய வலியுறுத்தினார். வடக்கு மற்றும் கிழக்கில் இருந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் அமைக்கப்பட்ட சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான முன்னெடுக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் இன்று புதன்கிழமை அக்டோபர் 1 வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டது. இந்த போராட்டம் கடந்த செப்டம்பர் 25 யாழ்ப்பாணம் செம்மணியில் அணையா விளக்கு பகுதியில் தொடங்கப்பட்டது. ஆரம்ப நாளன்று சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தியவன் உறுதியுடன் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய இறுதி நிகழ்வில் மதியம் 1 மணியளவில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு கவன ஈர்ப்பு நிகழ்வில் ஈடுபட்ட பங்கேற்பாளர்கள் இனப்படுகொலையில் உயிரிழந்த சிறுவர்களுக்கு நீதி கோரி உறுதியான கோஷங்களை எழுப்பினர். இந்த நிகழ்வு சர்வதேச சிறுவர் தினத்துடன் இசைவாக மேற்கொள்ளப்பட்டது. உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட நிகழ்வுகள், மனித புதைகுழிகள் உள்ளிட்டவை தொடர்பாக சர்வதேச சுயாதீன விசாரணை தேவை என்பதை வலியுறுத்தும் வகையிலும், நாட்டின் உள்நாட்டு பொறிமுறையை உறுதியாக நிராகரிக்கும் மனப்பான்மையிலும் இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கின் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள், மனித உரிமை போராளிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தினர். பங்கேற்பாளர்கள் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழ் இனப்படுகொலை, காணாமல் ஆக்கல், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகளில் சர்வதேச விசாரணைகள் உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் வலியுறுத்தினர். இலங்கைக்கான ஆஸ்திரியாவின் தூதர் கேத்தரினா வைசர் தனது பதவிக்கால முடிவுக்கு வருவதையிட்டு செவ்வாய்க்கிழமை அலரி மாளிகையில் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்தார். இதன்போது இலங்கை ஆஸ்திரிய உறவுகளை முன்னெடுத்து செல்வதற்காக வைசர் ஆற்றிய சேவைகளை பாராட்டிய பிரதமர், குறிப்பாக நிலையான எரிசக்தி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஆஸ்திரிய அரசாங்கத்தின் முதலீடுகளை ஈர்ப்பதில் விசேட கவனம் செலுத்தி இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவாக்குவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். இலங்கையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்தும் பிரதமர் தூதுவருக்கு விளக்கமளித்ததோடு, ஆஸ்திரியாவுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்தக்கூடிய துறைகள் குறித்தும் இரு தரப்பினரும் கலந்துரையாடினர். நாட்டை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர வழிகாட்டுவதற்காக புதிய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பாராட்டிய தூதுவர், ஆஸ்திரியாவின் கல்வி முறைமை பற்றிய தகவல்களையும் பிரதமரோடு பகிர்ந்து கொண்டார். அத்தோடு இருதரப்பு ஒத்துழைப்பை வலுவூட்டும் வகையில் முன்னணி ஆஸ்திரிய பிரஜைகள் இலங்கைக்கு வருகை தர வேண்டும் என பிரதமர் அழைப்பு விடுத்தார். இந்த நிகழ்வில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சம்சந்தரி, பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா போகவத்த, வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க பிரிவின் பணிப்பாளர் நாயகம் ஸ்வெகிஸ்வர குணவர்த்தன மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க பிரிவின் உதவி பணிப்பாளர் கௌதமி விஜயசிங் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
வடக்கு மாகாணம் யாழ் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் ஒன்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயப்பட்டன. பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு கூட்டுறவு கட்டமைப்பை எவ்வாறு பலப்படுத்துவது, இதற்காக அரசாங்கம் எடுத்துள்ள முடிவுகள் சம்பந்தமாக அமைச்சர் வசந்த சமரசிங்க விளக்கம் அளித்துள்ளார். கூட்டுறவு சங்கத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் பற்றியும் இதன்போது ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணநாதன் இளங்குமரன், ஸ்ரீ பவானந்த ராஜா, யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் ஆகியோர் இதில் பங்கேற்றிருந்தார்கள். ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் படுகொலைக்கு பின்னால் இருந்த குழுவில் சமீபத்தில் மித்தனிய பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட அருண் விதானகமகே அலைஸ் கச்சாவும் இடம்பெற்றிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் மெனுரு செனரத் தெரிவித்துள்ளார். கச்சாவின் மனைவி குறித்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து அந்த குழுவில் தனது கணவர் இருந்ததை உறுதிப்படுத்திக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவல் நேற்றைய தினம் காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவர் தெரிவிக்கையில் 2012 மே 17ஆம் தேதி அதிகாலை பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் நாராயண்பேட்டை பார்க் வீதியில் உள்ள சாலிகா விளையாட்டு மைதானம் அருகே விபத்துக்குள்ளாகி உயிரிழந்தார். ஆரம்பத்தில் இது விபத்து சாவு என்று கூறப்பட்டாலும் சந்தேகத்துக்கிடமான மரணம் என்று அடையாளப்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் நாராயண்பேட்டை காவல் நிலையம் பொருளை குற்றத்தடுப்பு பிரிவும் விசாரணை நடத்தியிருந்தும் அது விபத்து என்று குறிப்பிட்டு நிறைவு செய்யப்பட்டது. பின்னர் 2015 கொழும்பு மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் காமினி மதுரடு அப்போதைய காவல்துறை மா அதிபர் NK இளங்கக்கூனிடம் அறிக்கை சமர்ப்பித்ததை தொடர்ந்து வழக்கு கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பேற்க ஒப்படைக்கப்பட்டது. இந்த காலத்தில் முதலாவது பிரேத பரிசோதனை முறையாக செய்யப்படவில்லை என்றும் சந்தேகங்கள் இருப்பதாகவும் வெளிப்பட்டது. பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தாஜுதீனின் உடல் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு மூவரடங்கிய வைத்திய குழுவால் இரண்டாவது பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் தாஜுதீனின் கழுத்து மற்றும் மார்பு பகுதிகளில் கடுமையான தாக்குதல்கள் செய்யப்பட்டதாகவும் அவர் விபத்தில் அல்ல படுகொலை செய்யப்பட்டதாகவும் உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தாஜுதீனின் கார் சென்ற பாதையிலிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தது. காட்சிகளில் தாஜுதீன் ஒரு கடையில் தண்ணீர் வாங்கி சென்று மீண்டும் காரில் ஏறி செல்லும் போது மற்றொரு கார் அவரை பின்தொடர்வது தெரிய வந்தது. அந்த காருக்குள் இடைநடுவில் ஒருவர் ஏறியிருப்பதும் அவரின் படங்கள் அன்றைய ஊடகங்களில் வெளியிடப்பட்டும் அடையாளம் காணப்படவில்லை. அதே சமயம் இலங்கையின் பாதாள குழுவின் பிரதான உறுப்பினர்கள் சிலர் சமீபத்தில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இவர்களில் பெக்கோ சமன் என்பவரும் அடங்குவர். இவர் கஜா என அழைக்கப்பட்ட அருண் சார்ந்த கொலையுடன் தொடர்புடையவர் என்றும் தெரிய வந்தது. கஜாவின் மனைவி சுயமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியிருந்தார். தனது கணவருக்கு பல தரப்பிலிருந்து உயிர் சுரண்டல் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 2023 யூடியூப் நேர்காணல் ஒன்றில் கச்சா தாஜுதீன் படுகொலை குறித்து சில தகவல்களை வெளியிட்டிருந்ததாகவும் தெரிய வந்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் கஜாவின் மனைவியிடம் சிசிடிவி காட்சிகளை காண்பித்த போது அந்த காரில் இருந்த நபர் தனது கணவர் என்பதை குறிப்பிட்டுள்ளார். தாஜுதீன் படுகொலை தொடர்பான விசாரணைகள் கடந்த 13 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் வலியுறுத்தியுள்ளார். தாஜுதீன் மரணம் தொடர்பாக விசாரணையில் அரசாங்கம் முழுமையான நியாயத்தையும் பக்கச்சார்பற்ற அணுகுமுறையையும் பின்பற்ற வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார். இன்றைய தினம் கொழும்பில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தாஜுதீனின் மரணம் தொடர்பான விசாரணை சட்டப்பூர்வமாக பாரபட்சமற்ற முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். இல்லையெனில் தற்போதைய அரசாங்கம் தாஜுதீனின் ஆன்மாவுக்கு செய்யும் மிகப்பெரிய அநீதியாக அது அமையும் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மேலும் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவின் செயற்பாடுகள் அரசாங்கத்தை மகிழ்விப்பதற்காக பொய்யான சாட்சியங்களை உருவாக்கும் நிலைமைக்கு சென்றுள்ளது எனவும் இது கேவலமானதாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தாஜுதீன் விவகாரத்தை அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தாமல் நேர்மையான மற்றும் விடுதலையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். மக்களுக்கு சரியான பதில்கள் வழங்கப்படாமல் பிற விஷயங்களை திணிக்க அரசாங்கம் முயற்சி செய்கிறது என்றார். நாமல் ராஜபக்ச இதனுடன் மேலதிகமாக கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலும் தாஜுதீன் வழக்கை தனது குடும்பத்திற்கு எதிரான அரசியல் ஆயுதமாக மாற்றுவதற்காக பொய்யான ஆதாரங்கள் உருவாக்கப்பட்டது என்றும் குற்றம் சாட்டினார்.